பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் எல்லாரும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த மாதத்துடைய வேர்ட் ஆஃப் த மந்த் வந்து நம்ம போன வாரம் தியானிச்சோம், முதல் வாரம். அதை நான் உங்களுக்கு திருப்பி ஒரு இசை நினைப்பூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ அதை நினைப்பூட்டின பின்பு அதோடைய அடுத்த லெவல் லேர்னிங், அடுத்த லெவல் டீச்சிங்குள்ள நம்ம கடந்து போகலாம். ஓகே, ஸோ டிசம்பர் மந்த்துக்கான வேர்ட் ஆஃப் த மந்த் என்ன அப்படின்னா சோல் அப்கிரேட். ஆத்மாவை எப்படி அப்கிரேட் பண்றது அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் இந்த வீக் வந்து இதோட இந்த சீரீஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ண போறோம். அதுக்கு முன்பதாக போன வாரம் அக்கு வேற ஆணி வேற, ரொம்ப ஆழமா ஆத்மான என்ன, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாருங்களேன், ஆத்மான என்னன்னே தெரியாது. அதாவது ஆத்மா ஜோம் பண்ணும் போதோ இந்த கிறிஸ்டியன் வேர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தும் போது ஒரு ஆத்மான ஒரு விஷயம் தெரியும். ஆக்சுவலா வாட் இஸ் ஆத்மா அப்படின்றது வந்து நம்ம ஆக்சுவலா நிறைய பேருக்கு தெரியாது. சயின்டிஃபிக்காக தெரியற மாதிரி இருக்கும். ஆனால் சயின்ஸ் உண்மையா, பைபிள் உண்மையா தான்? பைபிள் தான் உண்மை. சயின்ஸ்ல நிறைய எப்படி சொல்றது, கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. சயின்ஸ்ல அவங்களுக்குள்ளேயே அடிச்சுப்பாங்க, தியரி அடிக்கடி மாத்திப்பாங்க. எப்படி இருந்துச்சுன்னா முதல்ல பூமி ஸ்கொயர்னா, அப்புறம் ஓவல் ஷேப் பண்ணா, அப்புறம் இப்போ ரவுண்டுன்ற அவங்களே மாற்றி 4 பேரும் மாற்றி கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் பூமி வந்து உருண்டை, ரவுண்டு தான் அப்படின்றத வந்து பைபிள்ல எப்பயோ வந்து எழுதப்பட்டிருக்கு, பைபிள் வேர்ஸ்லயே இருக்கு. ஸோ அந்த மாதிரி 4 டைரக்ஷன்ஸ் பத்தி நார்த், சவுத், ஈஸ்ட் இவன் இப்பதான் கண்டுபிடிச்சிருப்பான் லேட்டா. ஆண்டவருடைய வார்த்தையிலே எப்பயோ இருக்கு. ஸோ பைபிள் வந்து எப்பயோ எப்படி சொல்றது, ஆல்வேஸ் அப்கிரேடட், அது அவுடேட்டே ஆகாத ஒரு புஸ்தகம். சயின்ஸ் வந்து மாறினே இருக்கலாம். ஸோ நம்ம போன வாரம் பார்த்தது வந்து சயின்ஸை காட்டிலும், சயின்ஸுக்கு கூட எந்த விதமான காம்படிஷனும் இல்லை, சயின்ஸ் கண்டுபிடிக்காத ஒரு சில காரியங்களை பைபிள் எப்படி இது பண்ணுது, ஆத்மான என்ன, சோல் பத்தி பைபிள் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்த்தோம். மெயினா அது வந்து நம்மளோட ஹார்ட் தான் சோல் மெயினான விஷயம், அதுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ் சார்ந்த விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். இந்த நாள்ல அதோடைய கண்டினியூட்டியில இதோடைய வேற பகுதி ஆத்மாவை குறிச்சு அப்கிரேடுக்குள்ள தள்ளுறதுக்கு ஆத்மா எப்படி நம்ம அப்கிரேட் பண்ணலான்றது ஒன் ஆஃப் த முக்கியமான மெசேஜா நான் இதை பாக்குறேன். ஏன் அப்படின்னா நான் பேச போற சப்ஜெக்ட் எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு சப்ஜெக்ட். இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி, ஆஹா ஓ இதுக்குள்ள இது அடங்கிருக்குதா, அப்ப நம்ம சூப்பரா பண்ணிட்டு இருக்குமே, இதை இன்னும் பெட்டரா பண்ணலாமே அப்படின்னு சில பேர் போவாங்க. சில பேர் ஐயோ எனக்கு இது தெரியுமே, இது எனக்கு பிடிக்குமே, ஆனா நான் இது வரைக்கும் மெனக்கெட்டு இந்த டிசிஷன் எடுத்து நான் பண்ணது இல்லையே அப்படின்னா, நீங்க இந்த மெசேஜ் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க அப்கிரேடட் வெர்ஷன்ல நீங்க மாறுவீங்க அப்படின்னா விசுவாசிக்கிறேன். ஓகே, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் எப்படியாக சொல்கிறது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமும் பலவீனம் உள்ளது என்றார். ஏசப்பா வந்து சீஷர்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை. இதுல விழித்திருந்து ஜெபம் பண்ண சொல்றது எல்லாம் ஓகே. பட் டெம்டேஷன்ஸை மேற்கொள்றது, சோதனைக்கு உட்படாதபடிக்கு, சோதனைக்குள்ளேயே போகாதபடிக்கு ஆண்டவர் சொல்றாரு ஜெபம் பண்ணு. ஏன் உனக்கு ப்ரேயர் பண்ண சொல்றேன் அப்படின்னா, ஆவி உற்சாகம் உள்ளது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவி, நம்ம போன மந்த்ஃபுல் ஆவியை பத்தி பார்த்தோம் இல்லையா, ஆவியில எல்லாரும் அப்கிரேட்டடா தான் இருப்பீங்க, நான் நம்புறேன் எங்களோட இணைந்து பயணித்தா. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவி உற்சாகம் உள்ளது, சூப்பர். மாம்சம் பலவீனம் உள்ளது. ஸோ ஆண்டவரே இதை பத்தி சொல்லும் போது நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஆவியை பத்தி சொல்லிட்டாரு, சரீரத்தை பத்தி, மாம்சத்தை பத்தி சொல்லிட்டாரு. அப்ப நடுவுல ஒரு விஷயம் மிஸ் ஆகுது, என்ன அப்படின்னா ஆத்மா. ஸோ இப்போ உற்சாகமுள்ள ஆவியை இங்க இருக்கிற அனைவரும் கொண்டிருப்போம். எஸ்பெஷலா எஸ்ஐசியோட வேர்ட்லாம் நீங்க கேட்க அந்த யூடியூபை கிளிக் பண்ணிட்டாலே ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப கர்த்தருடைய வார்த்தை விரும்பிகள் தான் எஸ்ஐசி கூட இணைந்து ரொம்ப நாள் டிராவல் பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த சீசனல் கிறிஸ்டியன்ஸ் இவங்கெல்லாம் எஸ்ஐசி கூட டிராவல் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு கோர்வையான டீச்சிங்ஸ் நிறைய இருக்குது இல்லை. பாருங்க, நிறைய பேருக்கு வந்து ப்ரீச்சிங்ஸ் பிடிக்கும், பயங்கரமான வெளிப்பாடு டமான தூக்கி போட்டா அந்த தம்ப்நெயில் பார்த்து டக்குன்னு உள்ள வந்து நிறைய கேட்பாங்க, கன்சிஸ்டன்டா அந்த ஜூம் மீட்டிங்ல அட்டன் பண்ணுவாங்க. இது முன்பதாக நாங்களே எல்எஸ்டில நடத்தும் போது சும்மா கலக்கட்டச்சு எல்எஸ்டி வேர்ட்லாம் ஒவ்வொருத்துலயும் ஒரு புதுசான ஒரு லேர்னிங் இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த எல்எஸ்டி வேர்டு அதுலலாம் ஒரு நல்ல வேர்டு எனக்கு கிடைச்சதுனா தான் நான் செஷனே நான் வைப்பேன். திருப்பி சொல்றேன், ஒரு நல்ல சூப்பரான ஒரு கருத்துடைய வார்த்தை எனக்கு கிடைச்சி, ஆஹா செம்ம பம்பர் லாட்டரி ஆகுது, சூப்பரா இருக்குது இந்த சப்ஜெக்ட், இதை எடுக்கலாம் அப்படின்னா தான் நான் அந்த ஷெடியூலே பிளான் பண்ணுவேன். பட் சர்ச் அப்படி இல்லை. வாரம் வாரம் ஆவியானவர் பேசிட்டே இருப்பாரு, நம்ம எல்லாருமே கேட்க போறோம், நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டே இருப்பேன். இதுதான் செதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, இங்க இருக்கிற எல்லாருமே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு இந்த மெசேஜை கேட்டாங்க, உங்களுடைய ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனா மாம்சம் பலவீனமானது. இப்போ ரெண்டுத்துல ஒண்ணு மிஸ்ஸிங். 3 விஷயம், ஆவி, ஆத்மா, சரீரம். இப்ப எது மிஸ் ஆகுது இதுல அப்படின்னா ஆத்மா மிஸ் ஆகுது. சோ பலவீனம் உள்ள சரீரம், உற்சாகம் உள்ள பலனுள்ள உற்சாகம் உள்ள ஆவி, இந்த மத்தியில ஆத்மான ஒரு விஷயம் இருக்கு. ஆத்மா எந்த பக்கம் தாவுதோ அதை பொறுத்து தான் நம்ம டிசிஷன்ஸ் எடுப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. ஆனா இதை தாண்டி நம்ம ஒரு சில டிசிஷன்ஸ் எடுக்கிறோம்.
இதை தாண்டி ஒரு சில விஷயங்களை செயல்படுத்தி ஆகணும். அதுக்கு எது நம்மளுக்கு உதவி செய்யுது அந்த டிசிஷன் மேக்கிங்க்கு அப்படின்னா, மெயினா போன வாரம் பார்த்த மாதிரி டிசிஷன் மேக்கிங்ல ஒன் ஆஃப் த முக்கியமான விஷயம் ஹார்ட். இந்த ஆத்மா பிளேஸ் மேஜர் ரோல். ஓகேவா? மைண்ட், வில், எமோஷன்ஸ். ஆத்மா சம்பந்தமான காரியங்கள், மைண்ட் மனம், வில் முடிவெடுக்கும் திறன், எமோஷன்ஸ் உணர்வுகள் எல்லாமே இதுல அடங்கி இருக்கிறதுனால எந்த பக்கம் உற்சாகமுள்ள ஆய்வு பக்கம் தாவுதா முடிவுகள் எடுக்கிறோமா, இல்ல பலவீனமுள்ள சரீரம் பக்கம் சாஞ்சிடுறோமா, பரிசுத்தமா பாவமா, சுயமா இல்ல தேவ சித்தமா, எல்லாத்துக்கும் மத்தியில ஒன் ஆஃப் த கோர் பாயிண்ட் மைய பகுதியா இந்த ஆத்மா இருக்குது. அதனால ஆத்மாவில பலப்பட்டுருங்க. ஆத்மாவில அப்கிரேடடா இருந்தா மட்டும்தான் ஞானமான தெய்வீக முடிவுகள் எடுக்க முடியும். ஞானமான தெய்வத்தை பிரியப்படுத்துற, இயேசுவை பிரியப்படுத்துற வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் என்றால் ஆத்மா ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆத்மா பெரிய ரோல் பிளே பண்ணுது. ஆத்மாவில தான், அந்த ஹார்ட்ல தான் நம்ம முடிவுகள் எடுக்கிறோம். டிசிஷன் மேக்கிங்ல அதுல அடங்கி இருக்கின்றதுனால ஆத்மாவை அப்கிரேடட் வெர்ஷன்ல வச்சுக்கினா மட்டும்தான், ஆத்மா வந்து சூப்பரா பெஸ்ட் வெர்ஷன்ல வச்சுக்கினா மட்டும்தான் சரியான முடிவுகள் வரும்போது நம்ம ஆவி பக்கம் சாஞ்சிப்போம். ஆத்மாவும் ஆவியும் சேர்ந்து டிசிஷன் எடுக்கும்போது சுயத்துக்கு, இந்த உடல் ரீதியான பலவீனம் உள்ள இந்த உடலுக்கு, இந்த சரீரத்துக்கு, சரீர இச்சைகளுக்கு, மாம்ச இச்சைகளுக்கு இடமே கிடையாது. ஆனா ஆவி உற்சாகம் பயங்கரமா இருக்கும், ஆவி குஷியா. ஆனா ஆத்மா எப்போ தவறான முடிவுகள் எடுத்து சுயம் பக்கமோ இந்த சரீரம் பக்கமோ இந்த பலவீனம் உள்ள இந்த மாம்ச பக்கம் தாவுதோ, அப்போ பாவத்திற்கு வந்து நம்ம இடம் கொடுக்குறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, நிறைய டைம்ல வந்து நல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சண்டே வந்திருப்பீங்க. சண்டே ஆஃப்டர்நூனும், சண்டே ஈவினிங்கும், சண்டே நைட்டே கூட பாவம் பண்ண நிறைய வாய்ப்பு. சர்ச்சை முடிச்சுட்டு வெளியே வந்தே கூட தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது. டக்குனு எவனா வாயை கலரி விட்டானா கெட்ட வார்த்தை பேசுவீங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, அந்த அளவுக்கு வந்து ஒரு செகண்ட்ல அந்த பரிசுத்தத்தை வந்து நம்ம எழுந்துறோம். எப்படி சர்ச்சை நல்லா நடனமாடி உற்சாகமா ஆமை நல்ல வார்த்தையை கேட்டு வந்த நம்ம எப்படி இதுல இருந்து மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு விஷயம், ஆவி உற்சாகமா தான் இருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வழியில நடந்து எல்லாம். ஆனா பலவீனமுள்ள மாம்சத்தோட தான் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்து நடக்கும் என்பதனால இது ரெண்டுத்துக்கும் நடக்கிற ஒரு போராட்டத்தின் மத்தியில ஆத்மா யாரு பக்கம் சாயிறாரோ அவர் தான் வின்னு. ஸோ ஏன் ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஆராதனை முடிச்சுட்டு வந்து கூட எப்படி பாவம் பண்ணிடுறோம், எப்படி தப்பு பண்ணிடுறோம்? காரணம், ஆத்மா சுயம் பக்கம் சார்ந்துச்சு, ஆத்மா வந்து உடல் பக்கம் சார்ந்துச்சு, பலவீனம் பக்கம் சாஞ்சதுனால அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடக்குது. அப்போ ஒரு விஷயம் பண்ணணும், அப்கிரேடடா ஆத்மா வச்சுக்கினா எந்த விதத்திலையும் இந்த பக்கம் கீழே சாஞ்சிடாம மேல் நோக்கி ஆவி நோக்கி உற்சாகமுள்ள ஆவியோடு இணைந்து பயணித்தால் சூப்பர் சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழும். இப்போ இந்த விதமான ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நாம் வாழ நமக்கு உதவி செய்வது எது? முக்கியமா ஆத்மா. அப்பதான் ஆவி கூட சேர்ந்து சூப்பரா கலக்கலான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ முடியும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? எப்படி ஆவி கூட கனெக்டடா நம்ம இருக்கிறது, எப்படி இந்த ஆத்மா வந்து அப்கிரேடட் வெர்ஷன்லயே வச்சுக்கிறது, எப்படி சரீரம் பக்கம் சாயாம இருக்கணும்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீக்ரெட்டான ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடித்து போறோம். இது வந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாரா டீச் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. நான் இதை படிக்கும் போது எனக்கு இந்த டீச்சிங் வந்து புதுசு. இந்த ஆத்மா கூட நெக்ஸ்ட் நான் சொல்ல போற பாயிண்ட் கனெக்ஷன் வந்து ரொம்ப புதுசு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆஹா, இது நல்லா நமக்கு வருமே, அப்ப இதை டெய்லி பண்ணா, இதை வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணா சூப்பரான சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ரகசியத்தை ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். ரொம்ப சிம்பிள் கண்டென்ட், ஆனா அதுக்குள்ள ஒரு சூப்பரான அழகான ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. கேட்கறதற்கு காதுள்ளவர்கள் கேட்கிறவர்கள். ஓகே, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான பைபிள் ஒரு வேர்ஸை தான் படிக்க போறோம். எல்லாருக்குமே தெரியும், டெய்லி சொல்லுவோம், எல்லா ஜபத்திலையும் சொல்லுவோம். ஆனா அதுக்குள்ள ஒரு விஷயம் அடங்கிது. சொல்லாமா? சங்கீதம் 103 1 வசனம் 2 எல்லாருக்குமே தெரியும், பார்க்காமலே சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எதை பத்தி அட்ரஸ் பண்ணது? ஆத்மாவே. இனிமேல் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இனிமேல் யார் யாரெல்லாம் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லி ஜோம் பண்ணுமோ அப்புறம் உங்க இதயத்துல கை வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹார்ட்ல கை வச்சு ஜோம் பண்ணுங்க. ஏன் கமாண்ட் ஸ்ட்ரைட்டா, அது வந்து ஒரு கமாண்ட் தான். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லிட்டு ஹார்ட்ல ஸ்ட்ரைட்டா நம்மளோட ஆத்மா கமெண்ட் பண்றோம். அதனால டைவர்ட் ஆயிடாதீங்க. ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரி சொன்னாலே சில பேர் ஜாலி ஆயிடுவாங்க. என்னன்னு எதுக்கு ஜாலி ஆயிடுவாங்க அப்படின்னா, ஜபம் முடிஞ்சிச்சு வீட்டுக்கு கிளம்பலாம், அந்த ஜாலி இல்ல. இன்டென்ஷனை மறந்துடக்கூடாது. ஓகேவா? மனசுல கை வச்சு ஆத்மாவே நல்லா தெளிவா ஃபோக்கஸ்டா ஜோம் பண்ணுறது. இது ரொம்ப முக்கியமான ஜபம். அடிக்கடி நம்ம சொல்லுவோம், வாய் தான் அறிக்கையிடுமே தவிர கனெக்ஷனே ஏற்படாது. வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராங் கமெண்ட் டு த சோல். ஆத்மாவை பார்த்து கமெண்ட் பண்றோம் ஒவ்வொரு வாட்டியும் ஜபம் முடிக்கும் போது. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அதாவது கர்த்தரை துதி, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூறு, ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே, நான் போன வாரமே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆத்மா வர இடத்துலலாம் ஹார்ட் கனெக்ட் ஆகிடும். முழு உள்ளமே திருப்பி பேர் ஆத்மாவே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஹோல் ஹார்ட்டடா அவருடைய பரிசுத்த நாமத்தை என்ன பண்ணுமா? ஸ்தோத்திரி.
திருப்பி சொல்றாரு பாரு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி. ஆத்மாவுக்கு வந்து கமெண்ட் பண்ணிருக்கிறாரு சங்கீதக்காரன். ஸ்தோத்திரி, முழுவலுமே திருப்பி அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவருடைய நாமங்களை கொண்டு ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை உயர்த்தி போற்றி பாட, துதித்து பாடுவோம். புலம்புல பாடின கடை பாடினு இருக்காது, ஒரு பைக் பிரோஜனம் இல்லை. அவர் உயர்த்தி பாட, அவருடைய நாமங்களை தொழுது பாட, அவ்வளவு பெரிய வல்லமையான காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கும். திருப்பி என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, திருப்பி திருப்பி சொல்றான் ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ஒரு அப்கிரேடான ஒரு லைஃப் நம்ம வாழணும்னா, வேதத்தின் அடிப்படையில் நான் நிறைய வசனங்கள் உங்களுக்கு பேக்கப்பும் கொடுக்க போறேன். அதுக்கு முன்பதாக சொல்லிடுறேன், துதி, ஓகேவா, ஸ்தோத்தரிக்கிறது. நிறைய பேர் 1000 ஸ்தோத்தர் படிங்க சொல்றீங்க, ரொம்ப சூப்பர். 1000 2000 மாத்தணும், இன்னும் சூப்பர். 2000 10,000 மாத்தினீங்கன்னா இன்னும் சூப்பர். அவர்கள் எழுதி கொடுத்தது 1000. ஓகே, அதை தாண்டி நிறைய இருக்கலாம். நீங்க உங்களுடைய காடை உயர்த்தி லைஃபை பர்சனலா எடுத்து இன்னும் அதை அப்கிரேட் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இல்லை நான் பேசிக் கிறிஸ்டியன்னா நீங்க 1000 500 100 ஸ்தோத்திர பலியோட நிறுத்தலாம். பட் அதுவுமே ஏதோ புக் நாலேஜ் மாதிரி கடற்கன்னு படிக்காம உங்களுடைய ஹார்ட்டை இதயத்தின் ஆழத்துல இருந்து, பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், குமாரனாகிய கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம், ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு சும்மா வாயில ஏதோ ரீட் பண்ணிட்டு போற மந்திரம் மாதிரி இல்லை. இதே பூர்வமா ஒரே ஒரு ஸ்தோத்திர பலி சொன்னாலும் 10 ஸ்தோத்திர பலி சொன்னாலும் இதே பூர்வமா அவரை தியானித்து அவரை ருசி பார்த்து அவரோட நன்மைகள், எல்ஷடாய் சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லும் போது, சர்வ வல்லவர் என் வாழ்க்கையில என்ன நன்மையான காரியங்கள் செஞ்சிருக்கிறார் அதெல்லாம் நினைவு கூறுறதே ஒரு துதி தான். மென்டல் வர்ஷிப். மென்டல் வர்ஷிப்ல மைண்ட் வந்து மென்டல் சொன்னாங்க. மென்டலி வி ஆர் வர்ஷிப்பிங் காட். வாயை திறந்து ஆராதிக்கிறது வந்து பிசிக்கல், ஓகேவா, ஹார்ட்ல இருந்து வருது, ஓகே. பட் அது வாய் சத்தமா பாடுது. மென்டலி மனதளவுல நம்ம வந்து துதித்து கொண்டு இருக்கலாம். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவது, அதுக்கு பேர் தான் மெடிடேஷன், ஓகேவா. கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தருடைய ரகசியங்களை, கர்த்தருடைய நாமத்தை, அவருடைய மகத்துவத்தை மனதளவுல நீங்க சமைச்சிட்டேவோ இல்ல வண்டி ஓடிட்டேவோ, பா எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார்ல, எவ்வளவு நல்லவர்ல, எங்கேயோ நான் இருந்தனே, என்னை இங்க கூப்பிட்டு வந்து இவ்வளவு உயரங்களை வைத்து அழகு பார்த்துருக்கிறாரு. ஏன்னா என்னோட லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு மாறி இருக்கு, எந்த அளவுக்கு நான் யோசிச்சு பார்த்து மனதளவுல துதிக்கிறீங்க, மனதளவுல நன்றி சொல்றீங்க பாத்தீங்களா, அதுதான் ஒரு மென்டலி வர்ஷிப்பிங் காட். யோசிச்சு பார்க்கும்போது இந்த வர்ஷிப் என்ற பெரிய ஆயுதத்தை நம்ம ஆத்மா தான் துதிக்குது, ஓகேவா. இந்த வசனம் தான் பெரிய உதாரணம். ஆத்மா தான் துதிக்குது, ஆத்மா தான் ஸ்டார்ட் பண்ணுது. வாய் வந்து அதுக்கப்புறம் தான். வாயை யூஸ் பண்ணலாம், ஹார்ட்ல வி கேன் பிரைஸ் காட், ஓகேவா. நம்ம இதயத்திலேயே நம்ம வந்து ஊமையா ஒருத்தர் இருக்கிறாங்க, ஆனா அவங்களும் துதிப்பாங்க, கையை உயர்த்தி துதிப்பாங்க. எப்படி? அவங்களால பேச முடியாது, இருந்தாலும் அவங்களோட ஹார்ட் தான் கனெக்ஷன் காட் கூட, ஓகேவா. வாய் ஒண்ணுமே, செத்ததுக்கு அப்புறம் வாய் பேச முடியாது, ஆத்மா தான் ஒரு வேலையை செய்ய போகுது, ஓகே. ஆத்மாத்மாவும் நம்ம துதிக்க போறோம். இந்த லவ் பண்ற பசங்க எல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க, சினிமாக்காரெல்லாம் யூஸ் பண்ணுவேன். உன்னை ஆத்மாத்மா காதலிக்கிறேன், என்ன அப்படி ஆத்மாத்மா காதலிச்சிட்டா, நாளைக்கே கைட்டு விட்டு போறாங்க 2 பேரும். அதுனா ஆத்மாத்மாவும் புரிய மாட்டேங்குது. ஆனா கர்த்தர் நம்மளை ஆத்மாத்மாவும் நிஜமா காதலிச்சதுனால சொந்தகுமாரனாக ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்து இவ்வளவு உலகத்தில் அன்பு கொண்டாரு. நம்ம திருப்பி என்ன பண்ண போறோம், ஆத்மாத்மா ஒரு துதிக்கிறது, ஆத்மாத்மா உங்களை காதலிக்கிறேன்னா ஆத்மாத்மா இருதயத்தின் ஆழத்துல இருந்து நம்ம காடை துதிச்சாலே அது ஒரு சிறப்பான அப்கிரேட். ஆத்மாவை சும்மா அப்லிஃப்ட், சும்மா அப்படி தூக்கி டாப்ல நிறுத்தி ஆவி கூட கனெக்ட் பண்ற ஒரு முக்கியமான வேலைக்கு உதவி செய்யறது துதி, மெயினா ஸ்தோத்திரம், ஓகேவா. ஸ்தோத்திர பலிகள், ஸ்தோத்திரம் அப்படின்னா ஜஸ்ட் இதுக்கு அதுக்கு ஸ்தோத்திரம் அப்படி இல்லை, தேங்கிங் காட், நன்றி சொல்வது, ஓகேவா. ஸ்தோத்திரம்னா பா நல்ல வேலை ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஒரு விஷயம் நடக்கும், பா ஸ்தோத்திரம், சம்பளம் போட்டானா ஸ்தோத்திரம், ஏன் நல்ல வேலை நான் எதிர்பார்த்த டைம்ல வந்துச்சு, டிலே பண்ணேன் இந்த வாட்டி, நன்றி ஆண்டவர், அது நன்றி தான், ஓகே. ஸோ நன்றி சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வசனம் திருப்பி நான் போய் என் ஆத்மாவே மனசார சொல்லுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. பரிசுத்த நாமம் பயபக்தியோட, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஈஸியா மறந்துடுறப்பா ஹார்ட்டே, ஆத்மாவே ரொம்ப மறந்துட்டு புலம்புற, மறந்துட்டு குறை சொல்லுங்கிற ஆண்டவரே, மறந்துட்டு தூஷணம் பண்ற, மறந்துட்டு ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிற, மறந்துட்டு தப்பான வழியில பயணிக்கிற. நேற்று தான் அவ்வளவு நன்மை செஞ்சுக்கிறாரு, இன்னைக்கு எப்படி பாவம் பண்ணும் உனக்கு மனவருது. இன்னைக்கு காலைல தான் அவ்வளோ நற்செய்தி உனக்கு கொடுத்துக்கிறாரு, சாயங்காலமும் நைட்டுக்குள்ள எப்படி தப்பு பண்ண மனசு வருது, அவரை விட்டு எப்படி தூரம் போக மனசு வருது, எங்க இருந்து அந்த துணிகரம் வருது, எல்லாமே ஸ்ட்ராங் கமாண்ட் வந்து ஹார்ட் தான், ஓகே. ஆத்மாவை கமாண்ட் பண்ணாத பட்சத்துல அவன் செஞ்சுனே இருப்பான், தப்பு பண்ணே இருப்பான் அவன் ஹார்ட், ஓகேவா. எச்சரிக்கையா இருங்க, ஆத்மாவை ஸ்ட்ராங்கா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்காக நீ உன்னை நான் அனுப்பல, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும், முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என்ன பண்ணுகிற, வேடிக்கை பார்த்துக்கிற, டிவி பார்த்துக்கணும், ஸ்தோத்திரி. இந்த ஸ்தோத்திரிக்க வேண்டிய ஒரு காலம், எஸ்பெஷலா நம்ம இயர் எண்டு வரும்போதெல்லாம் நிறைய தேங்க்ஃபுல் ஹார்ட்டோட வரும். ஏன் தெரியுமா, ஒரு 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 பிப்ரவரியோ மார்ச்சோ இருக்கும்போது ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் த இயர், ஓகேவா, ஜான் ஃபெப் மார்ச். பட் இந்த டிசம்பர் வரும்போது
11 மாசம்ல இந்த நாள் 14th 11 மாசம் நம்மள என்ன காத்து வழிநடத்தி எத்தனை இழப்புகள், எத்தனை இறப்புகள். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் மரித்து இருக்கலாம், ஆக்சிடென்ட்ஸ்ல இருந்திருக்கலாம், ரொம்ப கடினமான சூழ்நிலை இருக்கலாம், நீங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்கலாம். எவ்வளவு பெரிய கிருபை. இதெல்லாம் நினைவு கூர்ந்து கத்தரை துதிக்காம அவர் எப்படி துதிக்க போறோம்? இதுதான் நாட் ஜஸ்ட் அபவுட் சிங்கிங். அதையும் நான் சொல்லிடுறேன், சிங்கிங் இஸ் குட், சூப்பர். இன்னைக்கு வர்ஷிப் பண்ணாங்க சகோதரி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சபையில வர்ஷிப் பண்ற எல்லாமே ஓகே. ஒரே ஒரு மேட்டர் தான், முக்கியமான விஷயம் ஒண்ணுதான், ஹார்ட் கனெக்ஷன்ல இருக்குதா. இப்போ ரித்திஷா வர்ஷிப் பண்ணும் போது நான் மோஸ்டா இந்த எஸ்ஐசி வர்ஷிப் அப்போ நான் என்னுடைய இந்த ஜூம் ப்ரிப்பரேஷனு அந்த 15 மினிட்ஸ்ல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். டக்குன்னு வேலையை ஏர்லியாக முடிச்சிட்டா தான் இந்த பக்கம் ஒரு ஸ்கிரீன் ஓப்பன் பண்ணும். இந்த மாதிரி என்னுடைய நெக்ஸ்ட் மெசேஜுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த வேலையை முடிச்சிட்டா தான் நெக்ஸ்ட் அந்த சாங்கே நல்லா மனசார பாட முடியும். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டா மனசார பாடினா, அதனால தான் எனக்கு அந்த கனெக்ஷன் இருந்துச்சு. நல்ல இந்த மெசேஜ்க்கு அது யூஸ் ஆகுது பாருங்க. நிறைய நேரம் நான் இருப்பேன், யாரு பாடினாலும் என் காது கேட்கும். ஆனா நான் கூட சேர்ந்து துதிக்கிறேன், ஆத்மாத்மா துதிக்கிறேன்னா கிடையாது. ஏன்னா இந்த பக்கம் நான் ஒரு வேலை செஞ்சேன், நீங்க அந்த மாதிரி செய்யாதீங்க. நான் ஹாஸ்ட், நான் அதை செஞ்சு அவனை யாருன்னா மியூட் எடுத்துட்டாங்களா, எத்தனை பேர் வந்திருக்காங்க பார்ட்டிசிபென்ட்ஸ், இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஹாஸ்டாவும் இருக்கிறதுனால நிறைய நேரங்கள்ல அந்த துதி வேலையில இருக்கிற முக்கியமான விஷயத்த நானே மிஸ் பண்ணிடுறேன். நான் வருந்துறேன். இதுக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணிட்டு வரணும். நான் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நான் இதை மாத்திக்கிறேன். இந்த வீக்கே மாத்திக்கிறேன். சீக்கிரம் டக்குன்னு முடிச்சுட்டு டக்குன்னு வந்து அவங்க பாடும் போது இணைந்து அப்புறம் தான் ஆமீன் போட்டேன் நான். ஏன்னா நான் கனெக்ட் ஆயிருந்தேன். அப்போ இல்லை ஆமீன் போட முடியாது. சும்மா எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த மாதிரி நீங்க உட்காந்து தான் இருப்பீங்க, சர்ச்சில் உட்காந்து இருப்பீங்க, இந்த மாதிரி ஜூம் வர்ஷிப்ல உட்காந்து இருப்பீங்க, உங்களுடைய சிறு குழுக்கள் கூடுகையில உட்காந்து இருப்பீங்க, வீட்டு குடும்ப ஜபத்துல உட்காந்து இருப்பீங்க, கண்ண கூட மூணு இருப்பீங்க, பாடுவாங்க, நல்லா இது பாட்டுன்னு சும்மா கேட்டுன்னு இருப்பீங்க, பிரோஜனமே கிடையாது. இட் வில் பி லைக் சூதிங்கா இருக்கும். ஓகே, நல்லா இனிமையா காதுக்கு அப்படியே எப்படி சொல்றது, தேனை அப்படியே ஊத்துனா மாதிரி ரொம்ப அப்படியே இனிமையா அப்படியே மசாஜ் பண்ற மாதிரி இனிமையா இருக்கலாம். பட் தட் டசன்ட் மீன் தட் யூ ஆர் வர்ஷிப்பிங் காட். ஓகேவா? அது வந்து வர்ஷிப் ஆயிடாது. கேட்கறது நல்லா கம்ஃபர்ட் ரிலாக்ஸ் பண்றோம். பட் ஆர் பி ரியலி வர்ஷிப்பிங் காட்? இந்த வசனத்தின் பிரகாரம் ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்தரிக்கிறோமா, ஆத்மாத்மா ஸ்தோத்தரிக்கிறோமா, முழு உள்ளமே முழு உள்ள பசுத்த நாமத்தை முழு உள்ளத்தோட ஸ்தோத்தரிக்கிறோமா, நமஸ்கரிக்கிறோமா, தொழுது கொள்கிறோமா, வாழ்த்துக்கிறோமா, போற்றுகிறோமா, உயர்த்துகிறோமா? எப்பவுமே சொல்றதுதான். சுய புலம்பலை வந்து நிறைய டைம் அதெல்லாம் ஜோம் பண்ணிங்க, ஜபத்துல வைங்க. கஷ்டமா இருக்கு மனசு. அது ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனத்தை நான் நினைப்பூட்டுறேன். லாஸ்டா அந்த வசனம் வர வேண்டியது, பட் இப்ப நான் சொல்றேன். இந்த வசனம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு பாருங்க. யாக்கோபு 5:13 நம்மளுக்கு எந்த டைம்ல என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு ஆவியானவர். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். சிம்பிள். சோகமாகறீங்களா, ஜபத்துல உட்காருங்க, புலம்புங்க, ஆண்டவர்கிட்ட புலம்பி தள்ளுறங்க. ஆண்டவர் ரொம்ப கஷ்டமா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி இந்த சூழ்நிலையா ஆரம்பிச்சு வாட்டவர் புலம்பி தள்ளுறங்க. ஆனா பாட்டு டைம்ல இந்த புலம்பல் எத்தனை வராதிங்க, வெரி பேட். ஓகேவா? ஏன்னா வசனம் சொல்லுது, ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். வசனம் இருக்கணும்ல. அப்ப சோகமா இருந்தா சோக பாட்டு 4 பாட்டு போடணும். நோ ப்ளீஸ் டோன்ட். ஓகேவா? நான் பைபிள் ரிலேட்டடா பேசுவேன். அது உங்களுடைய அது அப்படிதான் எனக்கு வரணும்னா தட்ஸ் ஃபைன். பட் துதி என்றாலே அவர் உயர்த்துறது தான், அவரை மகிமைப்படுத்துறது தான். சங்கீதக்காரர் அநேக இடத்துல புலம்புற மாதிரி இருக்கும். ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு வசனத்தை துண்டை எடுத்து சங்கீதக்காரனே புலம்புற அப்படி சொல்லக்கூடாது. எங்க ஆரம்பிக்கிறாரு எங்க முடிக்கிறாரு பார்க்கணும் வசனத்துல. நல்லா பாருங்க. என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் அப்படியே புலம்புறாம இருக்கு. டக்குன்னு நான் கர்த்தருக்குள், கர்த்தர் என் நம்பிக்கை, அவர் என் கேடகம், என் கோட் அப்படின்னு எடுத்து வந்துருவாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க சங்கீதம் ஃபுல்லா நீங்க படிக்கும் போது சங்கீதக்காரர் புலம்புற மாதிரி ஆரம்பிக்கிறதுனாலே டக்குன்னு லாஸ்ட் வர்ஸ்க்கு சும்மா ஸ்கிப் பண்ணி டக்குன்னு எடுத்துன்னு வந்து பாருங்க. என் கண்மலையாக கர்த்தாவே அப்படி ஏதோ ஒரு இடத்துல பாசிட்டிவா தான் முடிப்பாரு. ஏன் சங்கீதக்காரன் அவருடைய எதிர்த்து கேட்டோம்னா புலம்புற மாதிரி ஆரம்பிப்பாரு. நம்மள மாதிரி தான் அப்படியே புலம்பினே என்னால எதிரிகள் என்ன சுத்தி பண்றாங்க, என்ன பண்றாங்களே, ரொம்ப கஷ்டமா என்ன சுத்தி போட்டு பண்றாங்களே, உங்களை விட்டு எவ்வளவு நாள் ஓடுவேன், எங்க போயிருந்தா வானத்துல ஏறினாலும் அங்க இருக்கிற பாதாளத்தை படுக்க போட்டாங்க, ஏதோ சொல்லி புலம்புவாரு. ஆனா கிளைமேக்ஸ் என்னன்னு பார்க்கணும். நீங்க அந்த சங்கீதத்தின் முடிவு, அந்த கண்டினியூஷன், அடுத்த வேர்சஸ் நம்ம பார்க்கும் போது நிறைய இடங்கள்ல அப்படியே புலம்புற மாதிரி ஆரம்பிக்கிற சங்கீதம் டக்குன்னு எடுத்துன்னு வந்து கர்த்தருக்குள், கர்த்தரின் மெய்ப்பர், கர்த்தரின் துருகம், ஏதோ ஒரு வார்த்தை. நான் எக்ஸாக்டா சங்கீதத்தை நான் ப்ரிப்பேர் பண்ணல இந்த பாயிண்ட்காக. பட் நீங்க சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. முழுக்க புலம்பியே தள்ளிட்டா இருப்பா. ஒரு சங்கீதம் கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகேவா? அட்லீஸ்ட் ஒரு எண்டில் ஒரு வருஷாவது அவர் வந்து கொடுத்து அவரை உயர்த்தி அவரை பாடி அவர் செய்த நன்மைகளை சொல்லி முடிச்சிருப்பாரு. ஸோ வசனம் சொல்லுது, துன்பமா இருக்கிறீங்களா, ஜெபம் பண்ணுங்க, தப்பே கிடையாது. புலம்புங்க, ஒப்பாரி வைங்க, அழுவுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட தான் அழுவ முடியும், வேற யாருக்கிட்ட போய் அழுதா அதை வச்சே பாயிண்ட் எடுத்து பத்தி அவன் பண்ணது இதெல்லாம் தேவைதான்னு சொல்றான். ஆனா அவர்கிட்ட மட்டும் தான் மனசார தப்புதான்ப்பா, என் மேலதான்ப்பா தப்பு,
நீங்க சொல்லி நான் கீழ்ப்படிஞ்சு கேட்டிருக்கணும், போய் அடி வாங்கினான்ட்டு நீங்க சொல்லி அழுவலாம். அப்பா வந்து பத்தியா சொன்னனே பேர் அப்படிலாம் சொல்ல மாட்டார், வாட்சல் கட்டி தான் போச்சுப்பார். ஆனா ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் என்ன பண்ணுமா, சங்கீதம் பாட கிடக்கும். ஓகேவா? ஸோ கான்செப்ட் புரியுதா? ஸோ எப்பெல்லாம் மகிழ்ச்சியா இருக்குமோ அதிகமா துதிங்க. மகிழ்ச்சி வேணும்னா துதிங்க. ஓகேவா? இது வந்து ரிவர்ஸ் ப்ராசஸ். ஓகேவா? டூ அண்ட் ஃப்ரோ. மகிழ்ச்சியா இருந்தா நான் துதிப்பேன், துதிச்சா மகிழ்ச்சி ஆயிடும். அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கிற எல்லாரும் துதிக்கலாம். ஓகேவா? ஆனா எனக்கு நான் மகிழ்ச்சியா இருக்கணும், சோகமாக துதிக்க ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் செய்த நன்மையில போற்றி பாடும்போது நோக்கி பார்க்கும்போது, அட போடா இதெல்லாம் ஒரு மேட்ரா, எவ்வளவு நன்மைகள் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. நான் துதிக்க ஆரம்பிக்கும் போது மகிழ்ச்சியார் ஆட்டோமேட்டிக். நிறைய பேர் சாட்சிகள் சொல்றாங்க, சபை ஆராதனைகள்ல என்ன பலவீனமா வந்தேன், சோர்வா வந்தேன், துதியின் வேலையில ஆண்டவர் அப்படியே ஒரு உற்சாகத்தின் ஆவியை கொடுத்துட்டார். அதுதான் மேட்ரு. எங்க ஏன்னா அவங்க துதிக்கும் போது ஆத்மாத்மா துதிச்சிருப்பாங்க, பாடும் போது அவங்க வாழ்க்கை சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அதாவது இப்பதான் ஒரு மோசமான சூழ்நிலை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அந்த வார்த்தை, அந்த லிரிக்ஸ் சொல்லும், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னும் மனசார அதை ஆமா இல்ல என் சூழ்நிலை அப்படி கர்த்தர் நல்லவராச்சே பாடும் போது ஆத்மா ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும். என்னடா இது, நம்ம நேற்று வரைக்கும் இந்த எமோஷன்ஸ் புலம்பி இருந்துச்சு, நேற்று இப்போ ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி புலம்பி ஏன் தான் வாழறோன்ற மாதிரிலாம் இந்த வாய் கேட்டு இருந்தது, என் காது கேட்டுச்சு. டக்குன்னு நான் கர்த்தர் நல்லவர், நான் சந்தோஷமா இருக்கிறேன், எல்லாரும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்குன்னு இந்த பைபிள் வர்ஸ்லாம் கேட்குது, ரிசைட் ஆகுதுன்ட்டு காது கேட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லாம் பட்டுன்னு தாயோட எது பக்கம், துதி பக்கம், கர்த்தர் நல்ல பாசிட்டிவ் எமோஷன்ஸ் பக்கம் தள்ளிடும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சைக்காலஜி இதுல அடங்கியிருக்கு யோசிச்சு பாருங்களேன். நெகட்டிவான ஒரு சூழ்நிலை ரியாலிட்டி, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய மகத்துவத்தை பாடி துதிக்கிறேன். இது வந்து ப்ராஃபஸி மைட் பி. ஓகேவா? அவர் செய்த நன்மைகள், செய்ய போகிற காரியங்களை அறிக்கைட்டு துதிக்கிறோம், செய்த நன்மைகளை நினைவு கூறுறோம். டக்கு 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 சைக்காலஜிக்கலா என்ன டிஸ்டர்ப் ஆகிறோம், என்னடா நெகட்டிவான சூழ்நிலை இருக்கு, ஆனா வாய் பாசிட்டிவா அறிக்கைடுது. ஆத்மா ஹார்ட் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகும் யோசிச்சு பாருங்க. சூழ்நிலை நெகட்டிவ், இப்பதான் போலாம்னா இப்பதான் அழுதான், டக்குன்னு பார்த்தா வாய் வந்து பாசிட்டிவா அறிக்கைட்டு இருக்கு. துதியில வந்து பயங்கரமான இந்த மாதிரி வார்த்தைகள், சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் பாடுறான். இப்பதான் சிங்க கபி சூளை நெருப்பு என்ன பண்ண போறேன் பயமாகுதுன்னு பாடிருந்தான். இப்ப என்னடா கர்த்தர் எங்க கோட்டை, என் துருகம், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பாடுறான். என்னடா இதுன்ட்டு டக்குன்னு பாசிட்டிவ் எமோஷன்ஸ் பக்கம் எது அதிகமா அறிக்கையிடுறோம். அதனாலதான் வாய் ரொம்ப முக்கியம். துதி வரும்போது வாயை திறந்து துதிக்கிறது ஏன் ரொம்ப முக்கியம். பாசிட்டிவான வார்த்தைகள், துதியை விடவா பாசிட்டிவான வார்த்தைகள் தேவை. அது அறிக்கையிட அறிக்கையிட அதிகரிக்க 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 துதி பெருக பெருக துதி அதிகரிக்க அதிகரிக்க பயங்கரமான நிலைகள்ல போய் சொல்லும் சேரும். அல்லேலூயா. சூப்பரா லைஃப் மாறும். ஓகே, இப்போ நான் ஒரு பெரிய உதாரணம் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ ஆன் ஸ்பாட் எனக்கு தோணுது. துதிக்கிறவங்க எல்லாம் பாருங்களேன், துதிக்கிற துதி வீரர்களை பாருங்க, உலகத்தை கலக்குறாங்க. நிறைய பேருக்கு பொறாமைங்க, எஸ்பெஷலா பிரசங்கியார்களுக்கு பயங்கரமான பொறாமை. வன்மத்தை கக்கி இறக்கிறாங்க, மெசேஜ்களே இறக்குறாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க, அவன் பாட்டு பாடி ஃபேமஸ் ஆயிட்டான். பாட்டு பாடுறது எவ்வளவு கஷ்டம், பாட்டு பாடுறது கஷ்டம், பாட்டு எழுதுறது கஷ்டம், அதை மிக்சிங் மாஸ்டரிங் பண்ணி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு சாங் யூடியூப்ல டெலிவரி பண்ண குவாலிட்டியா டெலிவரி ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு மெசேஜை பேசிட்டு போறது ஈஸி. கர்த்தருடைய பிரச்சனத்துல உட்காந்தா பட்டுன்னு கொடுத்துருவாரு, பேசிட்டு போயிடலாம். அந்த லெவல் ஹை குவாலிட்டி வீடியோ மேக்கிங், ஷூட்டிங், இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரே ஒரு சாங் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட 1 lakh ஸ்பெண்ட் ஆகும். ஓரளவுக்கு சுமாரான குவாலிட்டியில பண்ணா 1 lakh ஸ்பெண்ட் ஆகும். ஓகேவா? நல்ல குவாலிட்டியா. அப்போ ஏன் பொறாம வருது அப்படின்னா, அவர்களை துதிக்கிறவர்களை யார வேணா, எந்த ஊழியக்காரனா வேணா ஆண்டவர் ஆசீர்வதிக்கும். ஒரே பாட்டுல ஃபேமஸ் ஆன ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரே ஒரு பாட்டு, அந்த பாட்டு அவங்க டக்குன்னு, அதுக்கு முன்னாடி நிறைய ஊழியம் பண்ணிருப்பாங்க, நிறைய வார்த்தையை பிரசங்கம் ஒருத்தனும் கேட்டிருக்க மாட்டான், ஒரு ஃபேமா வந்திருக்காது. ஒரு பாட்டு ஹிட் ஆயிடும். 2 பாட்டு தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியர் பண்ணிடுவேன். ஆச்சரியமானவரேன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, என் வாழ்விலே. அவர் யூடியூப் சேனல் எனக்கு தெரிஞ்சு 2 பாட்டு தான், 2மே சூப்பரா இருக்குது. அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை பாருங்க, ஆனா அது யாரு, நான் அவருடைய ஃபேஸ் ஞாபகம் இருக்கு. அவர் இன்னார் தான் அந்த பாட்டு எதுனாலும் பார்த்து நான் சொல்ல முடியும். எங்க இருந்து வந்து அவரு பிரசங்கியாரா தெரியாது. ஏன் அவங்களுக்குள்ள ஒரு ஃபேம் ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்னா, யார் ஒரு நபர் ஆத்மாத்மா ஆண்டவரை துதிக்கிறாங்களோ அவங்களை வந்து உயர்வான ஸ்தானங்கள்ல, உயர்வான ஸ்தலங்கள், உயர்வான இடங்கள்ல ஏற்றி வைத்து ஆண்டவர் அழகு பார்க்கிறார். இது மாற்று கருத்தே கிடையாது. என்னால ஷார்ட்டா சொல்ல முடியும். சுயத்திற்காக நான் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு பாட்டு எதனா மாட்டிப்பேன். ஏன் அப்படின்னா, கொஞ்ச நாள் சமாளிக்கலாம். மைட் பி ஒரு சாங் ரீச் பண்ண, ப்ரொமோஷன்லாம் காசுலாம் கொடுத்து ரீச் பண்ண முயற்சிகள், கன்சிஸ்டன்சி கிடைக்காது. ஓகே, கன்சிஸ்டன்டா மக்கள் மக்கள் என்ன கேனுங்களா, நோ, குவாலிட்டி இருந்தால் தான் பார்ப்பாங்க. பீப்புள் வர்ஷிப் பண்ணணும், கூட சேர்ந்து ஒரு சாங்கோட இணைந்து நம்ம எல்லாரும் யூடியூப்ல போடுற ஒரு பாட்டோட இணைந்து அது என்னதான் வீடியோ வந்தா கண்ணை மூடி அந்த பாட்டை கேட்கணும் அப்படின்னு ஒருத்தர் டிசைட் பண்ண, ஸ்பாட்டிஃபை யூடியூபோ டிசைட் பண்றோம்னா, ஒரு ஆத்மா டிசைட் பண்றேன்னா
அந்த சாங்ல தேவனுடைய அபிஷேகம் வேணும். அபிஷேகம் இல்லைன்னா சும்மா லிசனிங்க்கு நல்லா இருக்கும், பட் ஐ கான்ட் வர்ஷிப் அலாங் வித் இட். ஓகேவா? அந்த அந்த ஊழியரோட சேர்ந்து அந்த பாட்டை கேட்டு உடன் இணைந்து பயணித்து துதிக்க முடியாது. லிசனிங்க்கு நல்லா இருக்கும், சினிமா பாட்டு கூட தான் நல்லா இருக்கு லிசனிங்க்கு, அதுவும் இதுவும் ஒன்றாவாது. எப்படி கூட சேர்ந்து துதிக்கிறோம்? சினிமா பாட்டு கேட்டு ஒருத்தன் பாட்டு கிடக்கிறான், கூட சேர்ந்து வைப் பண்றான், அதுவும் கிறிஸ்டியானிட்டியும் ஒன்றாவாது இல்லையா? இங்க கூட சேர்ந்து வர்ஷிப் பண்றோமே, வைப் பண்ற சாங்லாம் ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வர்ஷிப் பண்ண வைக்கிறார் அந்த ஊழியக்காரர். என்ன கான்செப்ட்? ஏன் நிறைய துதி வீரர்கள் பெக்மான் சையால தொடங்கி, எனக்கு தெரிஞ்சு பெக்மான் சையால தொடங்கி இன்னைக்கு நேற்று யாருன்னா புது சாங் எழுதி ரிலீஸ் பண்ணி ஒரு ஃபேம் வந்திருக்கோம்ல. நான் ஃபேமஸை பத்தி மட்டும் பேசல, ஆனா துதிக்கிறவங்கள ஆண்டவர் உயர்த்தி வச்சு அழகு பாக்குறாரு. தாவீது துவங்கி சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், தாவீது சும்மா இன்னைக்கு வரைக்கும் அவர் கொடி தான் பறகுது. ஏன் துதி வீரர்? ஏன் எது எது எந்த மேன்மை அதுக்குள்ள அடிக்கு? துதிங்கிற ஒரு அவர் ஒரு புஷ்டாரு. முக்கியமான ஒரு விஷயம் என்ன? எது மெயின் கனெக்ஷன்? ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன். அவருடைய இதயத்தை தோணும். என்ன பண்ணலாம்? துதி. இங்க இங்க நம்ம ஹார்ட், அவருடைய ஹார்ட் கூட கனெக்ட் ஆகும். ஆண்டவர் பார்த்தாரு, இவன் என் இதயத்துக்கு ஏற்றான. ஏன் இது வரைக்கும் எவனுமே யாருமே எந்த ஊழியக்காரர் முன்பதாக பைபிள் எந்த பைபிள் ஹீரோவும் அவர் ஒரு லவ்வரா பார்த்ததே கிடையாது. நம்ம ஆள் தான் இறங்குறாரு. நிறைய ஐ லவ் யூ ஓ லார்ட் மை ஸ்ட்ரென்த் அப்படின்றாரு பாருங்க. என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன். யாருக்குமே தைரியமே வராது பாருங்க. யாருக்குமே அந்த தைரியமே வராது. முன்பாக சொன்னதே கிடையாது. ஆண்டவர்ப்பா, நான் நம்ம மனுஷன் ஒரு மாதிரி அடிமையா, பயங்கர பவர்ஃபுல், பிரமிக்கத்தக்கவர், உயர்ந்தவர், பெரியவர், சிறந்தவர், பயங்கரமானவர் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல எல்லாருக்குமே ஒரு பயம் தான் இருந்துச்சு, பயத்தோடு நடுக்கத்தோடு. இவருக்கும் அந்த பயம், அந்த ரெவரன்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனா அவரு ஒரு விஷயத்த பிடிச்சிட்டாரு தாவீது. என்ன அப்படின்னா, என் ஹார்ட் அவர் கூட கனெக்ட் ஆகுது, இது அவருக்கு துதிகள் மத்தியில பிரியப்படுற ஆள் அவருக்கு, எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது 7 முறை துதிச்சேன்றாருங்க. எவ்வளவு பிஸியஸ்ட் கிங் டேவிட். சாலமன் மாதிரி இல்ல, சாலமனோடைய டைம் வந்து பீஸ் பீரியட். ஓகேவா? சமாதானமா இருந்துச்சு நாட்கள். தாவீது வந்து ரத்த கை. அப்புறம் எந்த அளவுக்கு ஒரு போர் புரிஞ்சிருப்பாரு. எல்லா போர்லயும் வெற்றி வேற, தோத்ததே கிடையாது ஹிஸ்டரி. அப்படி இருக்கிற தாவீது எப்படிங்க ஒரு நாள் 7 வாட்டி துதிக்க முடியும்? அங்கதான் சீக்கிரம் அடங்கி இருக்குது. அவர் வந்து ஹி சோஸ், ஹி டிசைடட், ஹி ஷெட்யூல். நான் விசுவாசிக்கிறேன் அவர் ஷெட்யூல் பண்ணி ஆண்டவர் துதிச்சிருப்பார். 11 மணிக்கு உட்காரலாம், அதோட 1 மணிக்கு திருப்பி நான் துதிக்க போறேன், வேற என்ன வேலை இருந்தா ஓர வை. ஆண்டவர் ஐயா இந்த மாதிரி இந்த ராஜா பக்கத்து நாட்டு ராஜா பார்த்துக்கல, நான் அதோட பெரிய ராஜா கர்த்தாதி கர்த்தர் யெகோவா தேவனை நான் துதிச்சு நினைக்கிறேன், ஒரு 1/2 hour வெயிட் பண்ண சொல்ல நான் திருப்பி வந்து பார்க்குறேன். அந்த அளவு ஒரு சீரியஸா பிளான் பண்ணி துதிச்சிருப்பாரு நான் நம்புறேன். ஓகேவா? நிறைய வசனங்கள் இருக்கு, ஐ மீன் ஃபியூ வேர்சஸ் நான் ரிமைண்ட் பண்றேன். எப்படி ஆத்மாக்கு அந்த துதிக்கு என்ன கனெக்ஷன் நம்ம பார்க்கலாம். நிறைய சங்கீதத்துல இருக்கு பாருங்களேன். சங்கீதம் 139:14 நம்ம படிக்கலாம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாக தெரியும். துதின்னு வரும்போதுலாம் ஆத்மானு வந்துடும். நிறைய இடத்துல நீங்க நெக்ஸ்ட் டைம் பைபிள் படிக்கும் போது பாருங்க, ஒரு இடத்துல ஆத்மா இருந்தா துதின்னு வர வாய்ப்பு இருக்கு, துதின்னு வர இடத்துல கண்டிப்பா ஆத்மானு வர வாய்ப்பு இருக்கு. நானே ஒரு சில வசனங்கள் கோட் பண்ண போறேன். நல்லா பாருங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கேன்ப்பா, அதை யோசிச்சு உங்களை துதிக்கு பாரு. உமது கிரியைகள் அதிசயமான, நானும் சரி என்னை சுத்தி இருக்குது அதிசயமானவைகள், அது ஏன் கண்களுக்கு இல்லை, கண்களுக்கு நல்லா தெரியும் இல்ல, கண்ணு பார்த்தா ஒரு வர்ஷிப் பண்ணல, ஆத்மா ஹார்ட் கூட கனெக்ட் பண்ணிடுறாரு பாருங்க. அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். என்ன விதமான ஒரு லவ் பாத்தீங்களா? ஆத்மா கூட கனெக்ட் பண்றாரு. சங்கீதம் 63:1 வசனம் எப்படியா சொல்லுது? தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். பாத்தீங்களா? அதிகாலமே உம்மை தேடுகிறேன்ப்பா. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமா இருக்கிறது. என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நம்ம எல்லாம் எவனா ஒரு பொண்ணுக்கு எழுதி கொடுத்துட்டானா அவுட்டு, கன்ஃபார்ம் அவுட்டு, ஸ்பாட்லயே கரெக்ட் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். ஆனா பாருங்க, நம்மளால எப்படி ஆண்டவரை கரெக்ட் பண்ணார் பாத்தீங்களா? அவ்வளவு பெரிய தேவன் எப்படிங்க ஒரு ஹியூமன் பீயிங்க பார்த்து இவர் என் இதயத்துக்கு ஏற்றபடி எப்படிங்க சொல்ல முடியும்? அப்ப ஏதோ ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாரு, எழுதுறாரு பாருங்க சும்மா கவிதையா. ஐயோ, தேவனே நீர் என்னுடைய தேவன், எப்படி ஓன் பண்ணிக்கிறாரு பாருங்க. யுவர் மைண்ட்ல நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உண்மை தேவை. ஏன் சின்னம் ஃபோக்கஸ் ஃபுல்லா உங்க மேலதான்ப்பா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் பாருங்க, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமா இருக்கு, என் ஆத்மா உண்மையில் தாகமா இருக்கு. ஆண்டவரே, ஆத்மா அப்படி உங்க மேல தாகமா இருக்குது, உங்களையே நினைச்சுன்னு இருக்கிறேன். எப்பதான் நீங்க வருவீங்க? எப்பதான் உங்களுடைய பிரச்சனை தாக்கும்? எப்பதான் உங்க அன்பு அடிக்கடி மேல ஊத்துனீங்க? எப்பதான் என்கிட்ட பேசுவீங்க? எவ்வளவு ஒரு லவ் பாருங்களேன். என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது. மாம்சத்தையும் லிங்க் பண்ணிட்டாரு பாருங்க. என் ஆத்மா உண்மையில் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உண்மையில் வாஞ்சிக்கிறது சொல்லிட்டு, ஆத்மா தாகமா இருக்குதுன்னு யாரை பார்த்து? ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, நீங்கதான் என் தேவன்,
என் ஆத்மா தாகமா இருக்குதுப்பா. எவ்வளவு ஒரு லவ்வபிள் ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். அதனாலதான் ஒரு இதயத்துக்கு ஏற்றவன் பேர் வாங்கிட்டாரு நான் நம்புறேன். சங்கீதம் 42:11 வசனம் சொல்லுது. இந்த வசனம் பாருங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? அவரை பார்த்து அவர் செல்ஃப் செல்ஃப் வேர்ட் பேசுகிறார். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்துரு. அவரே அவர் பேசுற. ஏன் கலங்குற? ஏன் தேங்குற? தேவனை நோக்கி காத்துரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அவரை பார்த்து வார்த்தை சொல்லிக்கிறார். நல்லா இந்த மாதிரி வாசலாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆத்மாவை பார்த்து கேட்கிறாரு, ஏன் கலங்குற? என்ன டென்ஷன் ஆயிரம்? என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்து. அவரே பதில் சொல்லிட்டாரு பாரு. கேள்வி அவரே பதில் அவரே. பாத்தீங்களா? ஆத்மாவை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. என்ன சும்மா நைன் பண்ணுகிற அப்படியே ஒப்பாரி வச்சுக்கணும். ஏன் தேங்குற? தேவனை நோக்கி காத்துரு. அவருக்காக காத்துரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆத்மா கலங்கி போயிருக்குதுங்க. ஆத்மா கலங்கிக்குது, தேங்கி இருக்குது. இந்த மாதிரி ஆத்மாவை பார்த்து அவர் சொல்றாரு, நான் இருக்கட்டும், அவருக்காக காத்துரு. என் முகத்திற்கு ரட்சிப்பேன், என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். துதி அதிகரிறான்றாரு. ஆத்மா பார்த்து சொல்றாரு, கஷ்டமா இருக்குதா? அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டு, துதி அதிகரிக்க போறேன், நான் இன்னும் துதிப்பேன். எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. கனெக்ட் ஆயிடுச்சு. ஆத்மா வரும்போது துதிப்பேன் வந்துச்சா. இன்னொரு முக்கியமான வசனம் கொலோசையர் 3:16-17. கொலோசையர் 3:16-17 ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பார்க்க போறோம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு. சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி. அப்போ இந்த வசனத்தை விட ஸ்ட்ராங் வசனம் இல்லை பாருங்க. இந்த மெசேஜுக்கு பேக்கப். உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி. வாயில தானே பாடுவோம், தானே சொல்லிடணும். உன் வாயை திறந்து பக்தியுடன் பாடி. ஆவியானவர் எதை அட்ரஸ் பண்ண முடியும்? ஃபோக்கஸ் தான். வாயிலாம் நெக்ஸ்ட் தான், செகண்டரி தான். பிரைமரி ஹார்ட். இதயத்துல பாடு. உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி. சுற்றி இருக்கிற சூழ்நிலை, பாட முடியாத சூழ்நிலையா, இதயத்துல பாடு. பாட முடிஞ்சா ஸ்தோத்திரம். அக்கம் பக்கம் டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு பாடி வீடு காலி பண்ண வச்சிடாதீங்க. அப்படி அதை பத்தி நான் சொல்ல கத்தின்னு இருக்காதீங்க. பாடல் என்ற பேர்ல துதி. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் வோக்கல் ஹார்ட், இட்ஸ் அபவுட் ஹார்ட். வாய் சம்பந்தமான காரியம் மட்டும் இல்லை, இது இதயம் சார்ந்தது. பைபிள் ஃபுல்லா வாயை பத்தி மட்டும் இல்லை, இதயத்தை பத்தியும் பேசுது. வாயை திறந்து பாடுறது ரொம்ப நல்லது. சூழ்நிலை சாதகமா இல்லையா? பஸ்ல போறோம், சத்தமா பாட முடியாது, ஹம் பண்ணலாம். துதிகளோ யாது, அதை ஹம் பண்ணலாம். அவரே விசிலாச்சு பாட்டா இருப்பாரு, எவ்வளவு அழகா. பண்ணிட்டு போலாமே, யார் கேட்க போறா? ஹம் பண்ண. என்ன மெயின் இங்க கரெக்ட் ஆகணும். வார்த்தை மைண்டுக்குள்ள ஹார்ட்குள்ள ஓடணும், அவரு கூட ரீச் ஆகணும். அவ்வளவுதான் மேட்டர். உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி. இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி, அர்த்தவசனம், வார்த்தைகளினாலாவது கிரியைகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும், வார்த்தையோ கிரியையோ எதை செய்தாலும் அது எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். முடிவு பாருங்க. ஸ்தோத்திரம் பண்ண நல்லா புரிஞ்சுக்கணும். எதை செஞ்சாலும், வார்த்தையில செய்கிறியோ கிரியையில செய்கிறியோ, கை தட்டுற, கை ஒழுத்துற, எப்படி வேணா ஆராதிக்கிறியோ, இல்ல வாயை திறந்து ஆராதி, எது செஞ்சாலும் எனக்கு தெரியாது. எதை செய்தாலும் அது எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து, அவருடைய நாமத்தை உயர்த்து, அவருடைய நாமத்துல செஞ்சு, சும்மா உன் சுயம் இல்ல, உன் இஷ்டத்துக்கு புலமின்னு போறது இல்லை, அவர் நாமத்துல செஞ்சு, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து, அவர் முன்னிலையாக அவரை கொண்டு ஜபம். அப்படிதான் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறேன் பிதாவை பாடுறோம் பாரு, ஜோம் பண்றப்ப அந்த மாதிரி அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரங்கள். பிரைஸ் அவருக்கு தான் போகுது, பிதாவாகிய தேவனுக்கு போகுது. த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். ஒரு ரகசியம் சொல்லித்தரா இருப்பாரு. ஹல்லேலூயா. அதனாலதான் ஜோம் பண்ணும்போது அப்படி அட்ரஸ் பண்ணி முடிக்கிறோம். ஓகே. கடந்த ஒரு சில நிமிடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனங்கள் அடிப்படையில முக்கியமான ஒரு கான்செப்ட் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுகிறார். என்ன? ஆத்மா கர்த்தரை துதிக்க வேண்டும். வாயில மட்டும் இல்ல, வாய் எப்படி சொல்றது, கை தட்டினாதான் சத்தம் கேக்குது, ஆமாவா? சத்தம் மேட்ரு இல்ல, கை தட்டுற அப்புறம் தான் சத்தம் வருது. அது போல ஆத்மா தான் கிரியேட் பண்ணுது, அதுக்கப்புறம் தான் வாய் பாடுது. ஸோ துதின்னு வரும்போதெல்லாம் ஹார்ட் கனெக்ட் ஆகிடும். மெயினா ஆத்மா தான் மெயின் ஃபர்ஸ்ட் ட்ரிகர் பாயிண்ட் இங்க இருக்குது. ஓகேவா? பாடல் எழுதுறவங்களாம் ஹார்ட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஏதோ ஒன்று யோசிச்சு எழுத மாட்டாங்க. ஹார்ட் ஃபுல்லா டக்குன்னு தோணுச்சு. நான் நிறைய கவிதைகள் எழுதுவேன் ஆண்டவருக்கு. ரீசெண்ட் டேஸ்ல கொஞ்சம் கம்மியா இருக்குது, பட் நிறைய எழுதியிருக்கேன். எல்லாமே சும்மா அப்படியே டக்குன்னு தோணும், டக்குன்னு எழுதி வச்சுருவேன். எழுதி வச்சு
எங்கன்னா போஸ்ட் பண்ண முடிஞ்சா போஸ்ட் பண்ணுவேன், இல்லைன்னா பர்சனலாக வச்சு மாணவர் உயர்த்தி பாராமல். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்கிரேட், சோல் அப்கிரேட் என்ன மெயினான சோல் அப்கிரேட் இந்த வாரம் துவங்கி வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ண போறோம்னா, முக்கியமான முடிவுகள், எஸ்பெஷலா முடிவு எடுக்கும் போது மட்டும் பாட சொல்லல, துதிக்க சொல்லல. எப்பவுமே ஆவி பக்கம் நம்மளுடைய ஆத்மா சார்ந்திருக்கணுமா அப்கிரேடட்ல, அப்பனா அப்கிரேடட்லயே வச்சுக்கணும். எப்படி அப்கிரேட் பண்றது? துதித்து 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 ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே அப்கிரேட்ல வச்சுக்கணும்னு வைங்களேன். அதை விட பெஸ்டான விஷயம் இல்ல, துதியே ஒரு ஜபம். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ரகசியம், ஜபம்ன்ற பேர்ல பட்டியல் வச்சுன்னு இருப்போம், அது பேர் விண்ணப்பங்கள். ஓகேவா? விண்ணப்பங்களோடும் ஜபம், விண்ணப்பம் ஜபம் ரெண்டுமே வார்த்தையில இருக்கு. ஆனா விண்ணப்பம்னா வேற, விண்ணப்ப கடிதம்னு எடுத்துன்னு போறோம்ல, என்ன அது ரிக்வஸ்ட் பெட்டிஷன், அது வேற, அது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரேயர், ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நான் ஜபம்னு வரும்போது அதிகமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம், அவர் செய்த நன்மைகள், துதியும் ஜபம் இன்டர்லிங்க். நிறைய இடங்கள்ல பைபிள் வர்சஸ்ல ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல நான் இது குறிச்சு மெசேஜே கொடுத்துருக்கேன் சர்ச்ல. நிறைய இடங்கள்ல துதியும் ஜபம் அப்படியே பின்னி பிணைஞ்சிருக்கும். அதுதான் சிறப்பான ஒரு ஜபம். மற்றெல்லாம் சிறப்பான ஜபம் இல்லைன்னு சொல்ல வரல. இது ஒரு சூப்பரான ப்ரேயர். நிறைய சக்சஸ்ஃபுல் பைபிள் ஹீரோஸ் வந்து இந்த விதமான ப்ரேயரை பண்றாங்க. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட் போட்டு ஜோம் பண்றது ஒரு பக்கம் வச்சுங்க. ஆனா ஜபத்துக்கு உட்காரமோ ஜோம் பண்றேன் பிரதர் அப்படின்ட்டு நீங்க பாட்டுன்னு கர்த்தர் செய்த நன்மைகள் அறிக்கை எடுங்களேன். அதை விட ஒரு சூப்பர் ப்ரேயர் டைமே கிடைக்காது. ஓகேவா? சோ லெட் அஸ் ஹேவ் ஒரு ஆத்மா. எந்த விதமான ஆத்மாவை நம்ம அப்கிரேட் பண்ண போறோம் அப்படின்னா, எப்பொழுதும் பிரைசிங் காட் அட் ஆல் டைம்ஸ், எப்பொழுதும் அவரை துதித்து அவர் செய்த சகல உபகாரங்களையும் சகல நன்மைகளையும் மறவாமல் இருக்கிற ஒரு ஆத்மாவை நம்ம அப்கிரேடட் வருஷனை வச்சுக்க போறோம். எப்படி? பாடி துதித்து தொழுது கொண்டு இதயபூர்வமா ஆத்மாத்மா ஒரு பாட போறோம். ஓகே, அப்கிரேடடா இருக்கலாம். நம்மளுடைய ஆத்மாவை கொண்டு கர்த்தர் செய்த நன்மைகளையும் அவருடைய மேன்மைகளையும் அவருடைய மகத்துவங்களையும் வேத வசனத்தின் அடிப்படையில நம்மளுடைய சுய வாழ்க்கை அனுபவங்களின் அடிப்படையில் அவர் உயர்த்தலாம், கொண்டாடலாம், செலிப்ரேட் பண்ணலாம். எஸ்பெஷலா இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல நீங்க எதை செய்யறீங்களோ இல்லையோ அதிகமா கர்த்தர் துதிக்கலாம். எண்டுக்கு வந்திருக்கிறோம். அவரை துதிக்க 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 அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கு, அற்புதங்கள் இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் பெக்மான் செய்யா இவ்வளவு முகப்பழிவோட இவ்வளவு அழகா இவ்வளவு சூப்பரா இத்தனை வயசுலயே ரொம்ப சும்மா கலக்குன்னு கலக்குறாருன்னா ஒரு துதி வீரர். அவர்லாம் நம்மளுடைய ஒரு ஃப்ரண்ட் ரன்னர், ஒரு கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு ஃப்ரண்ட் ரன்னர். இந்த வயசுல மனுஷன் என்ன ஆட்டம் ஆடுறாரு ஐயா! பா, எவ்வளவு அழகு! ஃபேஸ் பாருங்க எவ்வளவு அழகு! தாடியும் இருக்காது, முழுமுழுன்னு இருப்பாரு, முடியும் இருக்காது. ஆனா இந்த எக்ஸ்டர்னல் பியூட்டி எல்லாம் அச்சு விசிறி வச்சிட்டார். என்னது, இந்த சோக்கால் ஹேர் இருந்தாதான் அழகு, தாடி இருந்தாதான் அழகு, எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு இருக்கு. அந்த ஒரு பிரச்சனை போதண்டா, துதிங்க அப்பாவை துதிங்கன்னு எப்ப பார்த்தாலும் அப்பாவை துதிங்க அப்பாவை துதிங்கன்னு எப்படி ஒரு லவ்வோட இருக்கிறாரு பாருங்க. இன்னும் கூட அவர் மாதிரி ஆட்கள்ல தான் முன்மாதிரியா வச்சு எப்பவுமே துதிச்சுட்டே இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம வாழும்போது சிறப்பான ஆசீர்வாதமான வாழ்க்கை நம்மளுக்கு தேடி வரும். ஸோ ப்ரே இன் ஸ்பிரிட், இது நான் எழுதுப்பேன். ப்ரே இன் ஸ்பிரிட், ப்ரேஸ் சோல்ஃபுல்லி. அதாவது ஆவியோடு ஜெபம் பண்ணுங்க. ஓகே, ஆவியை கொண்டு ஜெபம் பண்ணுங்க, ஆத்மாவை கொண்டு துதிங்க. இதை விட சிறப்பான எக்ஸ்பிளனேஷன் எனக்கே நானே யாரும் சொன்னது இல்லை. பாருங்க, ஆவி ஜெபிக் ஜெபம் பண்ணும்போது ஆவி கனெக்ட் ஆகட்டும், ஆவியோட ஜெபி. துதிக்கும் போது ஆத்மா கனெக்ட் ஆகட்டும், ஆத்மா கர்த்தரை துதிக்கலாம். ஆவியோடு ஜெபிக்கலாம், ஆத்மாவோடு துதிக்கலாம். ஆவியும் ஆத்மாவையும் அப்கிரேடட் வெர்ஷன்லயே வச்சுக்கலாம். போன மாசம் ஆவியை குறிச்சு நம்ம தியானிச்சு, இந்த மாசம் அப்கிரேடட்லயே வச்சுக்கணும். சும்மா எல்லாமே சகலமும் நன்மைக்கு எதுவாக எல்லாமே நமக்கு ஈக்குவல், நமக்கு சாதகமா அமையும். நான் விசுவாச அறிக்கையிடுறேன். நான் உங்க மேல தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். எந்தெந்த நபர்கள், எந்தெந்த தனிநபர்கள் இந்த வார்த்தையை கேட்டு துதிய மையப்படுத்தி துதிய அதிகரிச்சு நம்மளோட லைஃப்ல வாழுறீங்களோ, துதின்ற பேர்ல திருப்பி ஒப்பாரி பாட்டு அப்புறம் ஆசீர்வாதத்துல எதிர்பார்க்காதீங்க. நான் சொல்ல தேவநாமம் உயர்த்தப்படுற ஒரு பாடல் வரிகள், அந்த மாதிரி ஒரு சாங்ஸ் நீங்க பாட 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 தேவன் பிரியப்படுவார். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் உங்களுடைய வீட்டுல நீங்க துதிச்சீங்கன்னா அதன் மத்தியில் அவர் வாசம் செய்ய, உங்க வீட்டுல அவருடைய பிரசனம் இருக்கும். சபையில துதிச்சீங்கன்னா சபையில பிரசனம் இருக்கும். வேலை ஸ்தலத்துல துதிச்சீங்கன்னா அங்க உங்க பிரச்சனை இருக்கும், அவருடைய பிரச்சனை இருக்கும். வாகனம் ஓட்டும் போது நீங்க அவர் துதிச்சீங்கன்னா உங்க வாகனத்துல அவருடைய பிரச்சனை இருக்கும். எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. எந்த இடத்துல விடாது, பாத்ரூமை கூட விடாதீங்க, பாட்டு துதிங்க, மனசார துதிங்க. வாய் திறந்து பாடுங்களோ மனசார துதிங்க. துதிக்க 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 பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். வாய் திறந்து திருப்பி நான் நினைப்பூட்ட விரும்புறேன். நீங்க ஆசைப்படுற ஒரு வாழ்க்கைய ஒருத்தர் வாழ்ந்துன்னு இருக்கிறாரு, அவர் துதி வீரனா இருப்பார். யோசிச்சுப்பாரு, யார வேணா எந்த நேம் வேணா உங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு. நீங்க ஆசைப்படுற இந்த மாதிரி இருக்கணும், ஃபினான்ஸ் உட்பட, ஃபினான்ஷியல், ஸ்பிரிச்சுவல், பொருளாதாரம், எல்லா விதத்திலும் கார் வாங்க எது வேணா வச்சுக்கோங்க. ஸ்பிரிச்சுவல் தான் மெயின் ஃபர்ஸ்ட். ஆனா உலக ஆசீர்வாதம் எல்லாமே சேர்ந்து ஒரு நபர் வச்சுன்னு இருப்பாரு உங்க கண்ணில், ஒரு ஊழியக்காரர். யார் வேணா உங்களை நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்துல, ஃபாரினர்ஸ் உட்பட. அவர்கள் பயங்கரமான துதிகர்களா இருக்கிறாங்க. எனக்கு தெரியும், நேம்ஸோட தெரியும், கண்ணால நான் பாருங்க. எப்படி இதெல்லாம் வேணும்னு அவங்க துதிக்கல, அவங்க துதிச்சாங்க. ஆண்டவர் தூக்கின்னு போய் அவங்களை அங்க வச்சு ஏற்றி வச்சு துதி வீரர் தான் இருக்கணும். தாவீது ராஜா துவங்கி
அப்படி ஏத்தி வச்சு அழகு பாக்குறாரு. ஓகே, சோ நீங்க ஆசைப்படுற வாழ்க்கைக்கு போனோம்னா துதித்து துதித்து துதித்தே போகலாம். ஒரு ஊழியக்காரர் இப்படியா சொன்னாரு. அவர் வந்து நல்லா நடனம் ஆடி ஊழியம் பண்ணி பாட்டு பாடுற ஒரு ஆளு. நான் ஆடி ஆடியே ஆடி கார் வாங்கிட்டேன். பாத்தீங்களா? ஆடி கார் ஒரு ஆடி கார் வாங்கினாரு. ஆடி 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 கார் வாங்கி அதுக்கு மேல நிறைய கமெண்ட்ஸ் கிரிட்டிசிசம். இவன் எப்படி ஆடி கார் வாங்கினா, யாருடைய காசு, காணிக்கை ஆண்டவர் அவர் பண்ற ஊழியத்துக்கு காணிக்கை கொடுக்குறாங்க, அதுல வாங்குறாரு, அது யாரு காசுட்டு திருப்பி வருது. அது மாதிரி கிரிட்டிசிசம் வருமா சொன்னாரு. நீ கிரிட்டிசைஸ் பண்ணாரு, எனக்கு வர சொன்னாரு, நான் ஆடி ஆடி ஆடிக்காரே வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி. பாத்தீங்களா? தேடி வருது பாருங்க. அது பின்னாடி வருது இல்ல, ஆசீர்வாதம் பின்னாடி வருது இல்ல. கர்த்தரை துதிக்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் போது எல்லாவற்றும் ஆட்டோமேட்டிக்கா இட் வில் பி ஆடட் ஆன் டு அஸ். ஆட்டோமேட்டிக்கா கொடுக்க அவர் வல்லவரா இருக்காரு. இந்த முக்கியமான ரகசியத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்றாதீங்க. வருகிற நாட்கள் அதிகமாக நம்ம கர்த்தரை லைஃப் டைம்ல நம்ம துதிக்காத ஒரு டைம் பீரியடாக வருகிற நாட்கள் இந்த நாள் துவங்கி இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ so much. God bless you all.